கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு பெத்தேலில் முதல் முறையாக கர்த்தரை சந்தித்தான். அப்போது அவன் தாழ்மையாக அவரை பணிஞ்சுக்கிட்டான். இப்போது அவன் அவரை 3வது முறையாக சந்திக்கிறான். அதுவும் அவனை போகக்கூடிய இடமெல்லாம் பாதுகாத்து போஷித்து வழி நடத்தி பத்திரமா தான் முதல்ல சந்தித்த இடத்துல சந்திக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பா எப்படி யாக்கோபு நின்றிருப்பான்? அவனுக்கு புதிய பெயரை சுட்டி அவன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் திட்டத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கனிவோட அவனிடத்துல பேசும்படி வந்திருக்கிறவருக்கு முன்பா என்ன மனநிலையில் அவன் நின்றுப்பான்? அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான்னு ஆதியாகமம் 35:14 மற்றும் 15 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்களின் வழிபாட்டு முறைகளில் ஒரு சிலவற்றை வேதம் நமக்கு தெரிவிக்குது. விரிவான ஆராதனை முறையை பற்றி நமக்கு அதிகம் சொல்லப்படலை. இங்கே யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடக்கூடிய வேலையில் சந்தித்து அவனுக்கு வாக்கு கொடுத்த தேவனிடத்துல பொருத்தனை செஞ்சதை நினைவு கூர்ந்து ஒரு கற்றூனை நிறுத்துறான். அது மேலே பானபலியை ஊற்றுறான். அதை தொடர்ந்து அந்த கல் மேலே எண்ணெயை வார்த்து தன்னுடைய இதயபூர்வமான ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்துகிறான். பானபலின்றது தண்ணீரை குறிக்குது. அந்த காலத்தில் தண்ணீர் ஜீவனுக்குரியதாக கருதப்பட்டுச்சு. அதை யாரும் அலட்சியமாக தரையில் ஊற்ற மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய ஜீவனுக்குரியதை கர்த்தருக்காக செலுத்துவது மூலயமா அவரை கனப்படுத்த யாக்கோபு விரும்பினான். அடுத்ததாக அவன் ஊற்றிய எண்ணெயானது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அந்த இடம் பெத்தேல்னு அழைக்கப்படுறதுனால அது கர்த்தருடைய வீடாக கருதப்படுது. அங்கே ஊற்றப்பட்ட எண்ணெய் பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டுது. அதனால் யாக்கோபினுடைய ஆராதனை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமையான ஆராதனையாகவே இருந்துச்சு. பெத்தேல் யாக்கோபுக்கு ஒரு அற்புதமான ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. ஆனால் அவன் தங்குறதுக்கு போதுமானதாக இருக்கல. அவனுக்கு மிகப்பெரிய குடும்பமும் மந்தைகளும் இருந்துச்சு. அதனால் பெத்தேலை விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய முடிவுக்கு வந்தான். கானான் மிகப்பெரிய தேசம். அதனால் அவன் குடும்பம் தங்குறதுக்கு ஏற்ற இடத்த அவன் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தான். அப்படி அவன் தெரிந்தெடுத்த இடம்தான் எப்பிராத்தா. இது பெத்லகேம்ன்ற பட்டணத்தின் பழைய பேர். இஸ்ரவேலுக்கு எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அவனுடைய நிறைவு ராகேலினுடைய சந்தோஷத்திலேயே அடங்கியிருந்துச்சு. அவன் எதிர்பார்த்தது எல்லாம் ராகேலுக்கு அதிக பிள்ளைகள் இருக்கணும். அவன் தன்னுடைய முதற் பேரான குமாரனாகிய யோசேப்பை பெற்றெடுக்கும் போதே எனக்கு இன்னொரு மகனை கூட்டுவார்னு கதறி சொன்னான். அதுக்கு ஏற்றாற் போல 2வது முறையாக கர்ப்பமானா ராகேல். அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் அவங்க பெத்தேலை விட்டு பிரயாணம் பண்ணி எப்பிராத்தாவுக்கு அருகில் வர்றாங்க. எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றால். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால்னு 16 மற்றும் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சீகேமில் ஏற்பட்ட பிரச்சனை, நெடுந்தூர பயணமாக பெத்தேலுக்கு போனது, இப்போ பெத்தேலை விட்டு மறுபடியும் பயணிக்கிறதுன்ற பல காரணங்கள் கர்ப்பிணியாக இருந்த ராகேலை பாதிச்சிருக்கலாம். மன அழுத்தம் அதிகமாகவும் அதிக உடல் சோர்வும் அவளுடைய பிரசவத்தை கடுமையாக்குச்சு. அதிக இரத்தப்போக்குனால் பாதிக்கப்பட்ட ராகேல் மரணத்தை தழுவுறா. பிரியமானவர்களே, யாக்கோபை கர்த்தர் நேசிச்சாரு. அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு. அவனை சந்திக்கிறாரு, தைரியப்படுத்துறாரு. அற்புதமாக அவனை மற்றவங்க கிட்ட இருந்து பாதுகாத்தாரு. ஆனால் அவனுடைய பிரியமான ராகேலின் மரணத்தை அதிசயமாக தேவன் தடுத்து நிறுத்தலை. இஸ்ரவேல் இப்போ கர்த்தரோடனான உறவை மிக அற்புதமாக வளர்த்துருக்கிறான். ஆனாலும் அவன் ராகேலை இழந்து நிற்கிறான். பல வேளைகளில் நாம் இயற்கைக்கு மாறாக எப்பொழுதும் அற்புதத்தை எதிர்பார்க்குறவங்களா இருக்கிறோம். யதார்த்தமான வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழ்கிறவங்களாவும் இழப்புகள் இல்லை வெற்றிகளை சமமாக ஏற்கிறவங்களாவும் வாழ கற்றுக்கொள்ளணும். யாக்கோபு அவளை நினச்சி கற்றூனை மட்டுமே நட முடியும். எத்தனை நேசித்திருந்தாலும் அவங்களோட மறிக்க முடியாது. ஆமாம், நமக்குன்னு தேவன் வச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற வர நிச்சயம் பயணிச்சே ஆகணும்.
எல்லாம் நாம் விரும்புகிறபடி நடந்தாலும் நடக்கலைனாலும் சரி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். இதுவே நிதர்சனமானதுன்றதை நாம் ஒப்புக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.